உண்மையிலேயே அது ஒரு சேலஞ்சான ஒரு சமாச்சாரம். மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மருது இருவர்னு டைட்டில் வச்சுட்டு பண்றதுல அவ்வளவு விஷயங்கள் அவங்கள பத்தி கேள்விப்படும் போது அது அத்தனையும் ஒரு நாட்டியத்துல கொண்டு வந்துட முடியுமா? இன்னைக்கும் கூட கலர் மரவர் அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கலர்கள் சில வீடுகள்ல பூஜைக்கு அவங்க இந்த வளரை அப்படிங்கறத அதை வச்சு பூஜை பண்றாங்க. இயல் இசை நாடகத்துக்கு உயிரூட்டி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய விஜயா தாயன்பன் அம்மையார் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருக்கும் தாயன்பன் அவர்களுக்கும், அவருக்கு இவர் குருஜி அப்படின்னாரு, எனக்குரிய பத்திரிகையில் இருக்கிற எல்லாத்துக்கும் குருஜி தான். நான் வர்றதுக்கு முன்னால இருந்து நான் வந்ததுக்கு அப்புறம் இப்போவும் அவர் என்னைக்கும் அவர் என்ன எழுதினாலும் என்ன பேசினாலும் அது ஒரு ரசிகனாவே நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போ படித்தாலும் அது மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுவேன். ராம்ஜி அவர்களுக்கும் விழாநாயகன் அவர் இத்தனை நாள தெரிஞ்சுக்காம இருந்தது என் குற்றம் தான். அவர் ஏதோ நான் பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க வந்தது எனக்கு பாக்கியமா நான் நினைக்கிறேன். என்னன்னா அவர் மட்டுமே இல்லை, அவரு அவங்க துணைவியாரு அவங்க பொண்ணு மாப்பிள்ளை இப்படி சொன்னா எல்லாருமே ஒரு கலை குடும்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இவங்களோட சேர்ந்து மதுரை மாவா அவங்க என்ன கூப்பிடுவாங்க. அவங்களும் இதுல இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல போன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை நாளா நான் தெரிஞ்சுக்காம இருந்தது அப்படிங்கிறது அது என்னுடைய தவறு இல்லை. ஏன்னா எனக்கும் டான்ஸுக்கும் அவ்வளவு பொருத்தம். நான் சினிமாவில் பயப்படுறது ஒண்ணுதான், டான்ஸுக்கு மட்டும்தான். அதுல நான் எப்படி இதுக்குள்ள இன்னைக்கு நின்று இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே சிரிப்பா இருக்கு. நம்ம போய் இதுல என்ன பண்ண போறோம் என்ன அப்படின்ட்டு. ஆனா அவரு அவங்க ஃபோன் பண்ணி நேரத்தே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு பார்க்கணும் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ காலையில் வந்தப்போ உண்மையில் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அவங்களும் அந்த நடன இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். பட்டு இவ்வளவு விஷயங்கள் அவங்க குடும்பமே எவ்வளோ ஓல்டு ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையில தெரிஞ்சுக்காம இருந்தது எனக்கு. ஆனால் பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவங்க கரெக்டா யார் இதில் இருக்காங்க என்னங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாடகத்தை அந்த வாயு புத்திரா அது இந்த சகுந்தரா இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய இது ஏற்கனவே நடத்துனது எங்கெங்கேயோ ஃபாரின்லாம் நடத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் இவ்வளவு பிரம்மாண்டமா என்னென்னமோ சர்க்கஸ் என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு இந்த 7ஆம் தேதி இது மிஸ் பண்ணாம பார்க்கணுமே அப்படிங்கிற லெவலுக்கு. ஏன்னா அதுல குதிரை ஸ்டேஜ் கொண்டு வர்றேன் இதை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த டூயில் எல்லாம் அதுதான் அது எப்படி அவங்க மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க, அது ரொம்ப பாராட்டி டூயிலோட நாடகத்தில் எப்படி கொண்டாங்க. அது எனக்கு ரொம்ப காமெடி. என்னன்னா சினிமாலேயே ரொம்ப கஷ்டம் இந்த டூயில் ரோடு அப்படிங்கிறது. எனக்கு கதையை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு கைதியின் டைரி, அதாவது ஆக்ரியஸ்டா ஹிந்தியில் நான் எடுத்தேன், தமிழில் எங்கள் டைரக்டர் எடுத்தார். அதில் டூயில் ரோல் வர்ற மாதிரி நான் கதையை கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் டூயில் ரோல் 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி சீக்வன்ஸையும் நல்ல, ஏன்னா டூயில் ரோல்னு இருந்தாலே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 3 காட்சிகளை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த 2 காட்சியை 3 காட்சியை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் அப்போ என்னென்னா கைதியின் டைரியை போல நான் தனியாக படம் முந்தான முடிச்ச வரைக்கும் எல்லா படமும் நான் தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு கதை வசனம் விட்டு நான் எழுதி கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் போக முடியல. அதனால் இந்த டூயல் ரோடெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கான சான்ஸ் இல்லை. சினிமாவில் பார்த்துருக்கோம் ஒழிய அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்க
அது எனக்கு தெரியல. சரி, எங்கள் டைரக்டர் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் படம் முடிஞ்சது. ஆனால் அவர் பாருங்க, அந்த டூயல் ரோல் சீனுங்கிற முக்கியமான சீன் அவர் எடுக்கவே இல்லை, அவர் விட்டாரு. என்னன்னு அட போய் அது வழக்கம் போல இருக்கு, டூயல் ரோல் நான் விட்டுட்டியா அப்படின்னாரு. இல்லை சார், டூயல் ரோல்னு இருந்தாலே 2 பேரும் சந்திச்சா தான் சார் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்து என்னோட அதே ஹிந்தியில் நான் பண்ணும்போது அந்த டூயல் ரோல் சீன் தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ எனக்கு ஒரே காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, நான் டூயல் ரோல் எப்படி எடுக்கிறது நான் பார்த்ததும் இல்லை, எப்படி எடுக்கிறாங்கன்னு. எங்கள் டைரக்டரும் எடுக்கல, அந்த ஷூட்டிங் அட்டன் பண்ணல. ஸோ என்னடா பண்ணுறது, இன்றைக்கி இந்த சீன் எடுத்தாங்கன்னு திருன்னு முடிச்சுட்டு, நம்ம பழமொழி சொல்லுவாங்களே, சந்தையில் வித்தாடு போக சுச்சாடு முடிச்சுட்டு இருக்கணும், அந்த மாதிரி அந்த சீன் எடுக்கிறதுக்கு வந்துட்டார். அமிதாப் பண்ணிட்டாரு, கேமராமேன் வந்துட்டார். என்ன சாட்டு சொல்லி எப்படி இதை சரி ஓப்பனாக சொல்லிடலாம், நமக்கு கேமராமேன்கிட்ட சொல்லி அது எப்படின்னு நீங்களே எடுங்க கோபால் ரெட்டி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன். வந்தோடனே அமிதாப் அவர்கள் வந்து அவர் கோபால் ரெட்டிகிட்ட வந்து கேட்குறாரு, டுடே கோயிங் டு டேக் மாஸ் ஷாட்னோ அப்படின்னா, நாம டூயல் எடுக்க போகிறோம் அப்படின்னா. அவர் உடனே கேட்குறாரு, விச் இஸ் கன்வீனியன்ட் டு யூ கோபால் ரெட்டி அப்படின்னு கேமராமேன் கேட்குறாரு. அவர் வந்து சார் லைட் மாஸ்க் தட் இஸ் பெட்டர் ஃபார் மீ அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, லைட் மாஸ்க் இது வேற இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துருங்க. அப்புறம் அமிதாப் அவர்கள் வந்து நோ வில் கோ ஃபார் டப்பிங் ஃபர்ஸ்ட் தட் இஸ் கம்மிங் டு மீ அப்படின்னாரு. நோ சார், இட் இஸ் இண்டோர் லைட் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை சொல்லிட்டு இருக்காரு, அவர் அதை சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டும் தெரியாமல் நான் அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் மெல்ல அமிதாப் என்ன பண்ணுறேன், கேப்டன் ஆஃப் திஸ் திஸ் இயர் வை வி ஆர் ஆர்கியூங் சார் விச் யூ ப்ரிஃபேர் அப்படின்னாரு. எனக்கு தெரியல, விச் இஸ் கன்வீனியன்ட் டு யூ அப்படின்னு கேட்டேன் அவரை. லைட் மாஸ்க் வில் கோ அப்படின்ட்டேன். உடனே கேமராமேன் அவர் வைக்கும்போது அப்போ தான் வைக்காம பார்த்துருக்கிறேன். லைட் மாஸ்க்னா என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இவ்வளோ ஒட்டி பேப்பர் ஒரு பக்கம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கும்போது ஒரு பக்கம் டார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க. ஓ இதுதான் லைட் மாஸ்க் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 கேரக்டருக்கும் டப்பிங் இவரே பேசிட்டு அதை வந்து நாகரால வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து இதுதான் டூயல் ரோல் எடுக்கிறது கொடுத்தானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த வித்த தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்று. அப்புறம் அவுட்டோரில் எடுக்கும்போது கிரேவியார்டு சீன் எடுத்தேன் அவுட்டோரில். அந்த சீன் எடுக்கும்போது நான் ஒரு ஷார்ட் கன்சீவ் பண்ணி சொன்னேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, சார் இது என்ன டூயல் ரோலுக்கு இவ்வளோ பெருசாக லென்த்தாக இப்படிலாம் கன்சீவ் பண்ணால் கஷ்டம் அப்படின்னு. இல்லை ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே உள்ள பூந்துக்கிட்டு இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லும்போது, சரி ஒரு வெரி இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க நீங்கள், எனக்கு தான் தெரியும் நான் எதுவும் பர்ஃபெக்டாக இதை பார்த்தா கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதில் கரையேறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. அதனால் அதை எடுத்து எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த எடிட்டிங் அந்த கட்டிங் 2 பேர் பேசுறது, அந்த கட் பண்ணுறது கொடுக்கறது, அவர் வாங்குறது, அது இதெல்லாம் அந்த எடிட்டிங் ரியலி இஸ் ஜீனியஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து அமிதாப் பச்சன் அவருக்கு வந்து ரொம்ப பாராட்டினார். காலையில் நான் இல்லை செட்டில், ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லாத்தையும் ரொம்ப நேற்று ரஷ் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் படம் பார்த்துட்டு அவர் கடைசியில் ஒன்னார் அப்படியே சைலண்டாக உட்காந்துருந்தார். என்னடா படம் முடிஞ்சு எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அவர் சொன்னார், இல்லை நான் 2 ரோல் இல்லை 3 ரோல் கூட நான் பண்ணேன், ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது 2 ஆள் நடித்த மாதிரியே இருந்தவுடைய இது ஒரே ஆள் டூயல் ரோல் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அந்த சீன்ஸில் வரக்கூடியது அந்த எடிட்டிங் எல்லாம் வந்து பார்க்கும்போது 2 ஆள் உண்மையிலேயே அப்பாவும் பிள்ளையும் நடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது டூயல் ரோல்னு சொன்னோடனே இவர் நாடகத்தில் இப்படி பண்ணியிருப்பாருன்னு இப்போ அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சினிமாவுக்கு எடுக்கிறதுக்கு இப்படிலாம் தெரியும், பட் நாடகத்துக்கு அதை ஒரு ஸ்டேஜில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படி கவுண்டர் டைலாக் பேசிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து
எல்லாமே அது ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஒன்று அன்னைக்கு கூட என்னோட 50வது வருஷம் அந்த இதுக்கு வந்து ஏஐ பண்ணியிருந்தோம். ஏஐ பண்ணதில் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணி நான் கொஞ்சம் ஒன்று பேசுவேன், அப்புறம் வந்து நம்பியார் அண்ணன் பேசுவார். அப்போ நம்பியார் அண்ணன் ஏப்பா பாக்யராஜன் என்கிட்ட பேசி கேட்பாரு, நான் உடனே இங்கிருந்து பதில் சொல்லுவேன், இல்லைப்பா நீ இதெல்லாம் உங்கள் பெருந்தண்ணா, இல்லைண்ணே இப்படி தானே அப்படின்னு. பார்த்தா சினிமா ஷாட் எடுத்த மாதிரியே நான் ஸ்டேஜ்லேருந்து பேசிட்டு இருப்பேன், அவர் வந்து ஏஐயில் பேசிட்டு இருப்பார். இது சத்யராஜோட பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் ஏஐயில் அவங்க தனித்தனியாக பேசுறது இருப்பாங்க. பாக்யராஜ் சார் எப்படி ஸ்டேஜ்லேருந்து பேசுகிறாரு, அவங்க கவுண்டர் கொடுத்து பேசி 2 பேரும் எப்படி பேசுனாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். இந்த மாதிரி அந்த வித்தை கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், அப்புறம் மூளையை ஊற்றினோம்னா கண்டிப்பாக பெட்டர்மெண்ட்டாக நிறையா பண்ண முடியும். அதனால் இப்போ இவருக்கு அந்த டூயில் லெவல் எப்படி பண்ணார் அப்படிங்கும்போது அவருக்கு எப்படின்னாலும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, சிடி அது இதெல்லாம் இருக்கும். அதனால் அது அவசியம் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் நாம் இவரை பற்றி சொல்லுவாங்க, ஆர்எஸ் மனோகர். நான் சினிமாவுக்கு வரும்போது அவர் இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, நேராக வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நாடகம் முன்னே நிறுத்திட்டார், சினிமாவில் ரிட்டையர் ஆகி. அவருக்கும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக அவரை பற்றி சொல்லுவாங்க, நாடகத்தில் எல்லாம் எப்படி எப்படிலாம் வித்தியாசமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ இவரது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி அவர் டான்ஸுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா மியூசிக்கு, அவர் என்னென்னமோ எல்லா விஷயங்களும் சகலகலா உள்ளவர இருந்துட்டுருக்காரு. அதில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மருது சகோதரர்களை பற்றி அவர் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி ஈலிசை நாடகம் நடனமா டான்ஸில் வந்து இதில் வசனமெல்லாம் இருக்கான்னு வேறு கேட்டேன் நான். அதுவும் இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குன்னா அவங்க ஃபைட்டும் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இது உண்மையிலேயே இது ஒரு சேலஞ்சான ஒரு சமாச்சாரம். மற்றது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மருது இருவர்னு டைட்டில் வச்சுட்டு பண்ணுறதுல அவ்வளவு விஷயங்கள் அவங்கள பற்றி கேள்விப்படும் போது அது அத்தனையும் வந்து ஒரு நாட்டியத்தில் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்க பராக்கிரமங்கள் எல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம என்ன இப்படியெல்லாமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் 7 அடி, பெரியவர் 7 அடி, சின்னவர் 6 அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ஸ்டெமினா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்சு மாதிரி அவன் ஒருத்தன் குதிரையில் ஏறிட்டு அவன் அந்த காளையாபுரத்துலேருந்து சிவகங்கை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சிவகங்கையிலேருந்து காளையாபுரம் வரைக்கும் அவன் குதிரையில் ஓட்டிட்டு வர்றான். அந்த குதிரை வேகத்துக்கு மருது பாண்டியர் கூடவே ஓடிருக்கார். அந்த 22 கிலோமீட்டர் வந்து அப்படி போகிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது இருந்திருக்கும் செமினா. அதே மாதிரி அவன் இங்கிலீஷ்காரன் வந்து அவன் வந்து அப்போ முதல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கான். அப்போ வந்து இவங்க கூட அவங்க பெரிய ஃபைட்டுக்கிட்டுலாம் இல்லை. என்னென்னா இவங்களுடைய பராக்கிரமங்கள் இந்த மாதிரி ஓடுறது, இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்துருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை வந்து ஹண்டிங் எங்கேயோ போகும்போது டைகர் புலி வந்துருச்சு. அப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கும்போது இல்லை வேண்டாம், நீங்கள் மரத்து மேலே பறந்து அப்படியே உட்காருங்க அப்படின்னா அதை நீங்கள் துப்பாக்கியில் சொல்லணுங்கிறத நானே கொண்டு வருவேன்னா என்ன புலி போய் எப்படியா வேற ஆள் கையில் கொண்டு வா அப்படின்னா உண்மையிலேயே டைகர் கூட ஃபைட் பண்ணி அவனுக்கு மேலே இருந்து பார்க்குறானுங்க. அந்த வாழை பிடிச்சி சுற்றி அடித்து கொள்றதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா கழுத்தை வந்து புலியினுடைய கழுத்தை வந்து நெரிச்சு அதை வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்ணை பார்த்துட்டு இப்போ அவங்க அந்த புக்கில் அவங்களே பிரிட்டிஷ்காரனே வந்து அசந்து போய் புக்கில் வந்து அதெல்லாம் எழுதியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் ட்ராஜடியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் நிறைய வந்தது. என்னென்னா அந்த அவர் ஆரம்பிச்சு அப்படின்னு நிறுத்திட்டாரு, அந்த சும்மா டச் பண்ணி விட்டாரு. அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கண்ணு இன்னெல்லாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து 1959 தான் வந்தது. ஆனால் வந்து அவங்க பீரியடில் தான் முதல்ல வந்து அவனுக்கு ஒன்றும் புரியல பிரிட்டிஷ்காரனுக்கு. என்னென்னா இந்த வளரை அப்படிங்கிற கூடிய அந்த இது வந்து
அந்த பூமராங் மாதிரி அதை விட்டா அதில் அடித்து மறுபடியும் திரும்பி வரும். ஸோ இந்த சின்ன மருந்தெல்லாம் வந்து ஹார்ஸில் உட்காந்துக்கிட்டு அதில் போகவே எதிரி நோக்கி அட்டாக் பண்ணி வீசுவார். அது மெட்டல் வெயிட் வேறு அதிகம். அது போய் பிரிட்டிஷ்காரன் அந்த வீரனை வந்து அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அவர் கைக்கே வரும். ஸோ அது எப்படி வருது, அது வர்றதுன்னு தெரியாதான். திடீர்னு ஏதோ பேர்டு பறந்து வர்ற மாதிரி இருக்குமா, ஆனால் பட்டுன்னு தடையில் அடிச்சுட்டு திரும்பி அவங்க கைக்கே போயிடுமா. ஸோ இது அவனால சமாளிக்க முடியாமல் இது என்னடா இது எப்படி அடிக்கிறாங்க, இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அவன் என்னென்னா அதை தடை சட்டம் கொண்டு வந்துட்டான். அப்போ அந்த கலரி அந்த வளரி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சட்டமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு தடை சட்டம் போட்டதுனால 25,000 அந்த வளரிங்கிறத வந்து கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு அதில் பார்த்தா அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து அந்த ஃபைட்டுக்குன்னே ஒரு படையை வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு படையை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் கூட இந்த கலர் மரபர் அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கலர்கள் சில வீடுகளில் வந்து பூஜைக்கு வந்து எல்லா சாமானும் வச்சு இது பண்ணுறதுல வந்து அவங்க இந்த வளரை அப்படிங்கிறத வந்து அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும்போது அவ்வளோ அசத்தலாக இருந்தது. ஆனால் வேலுநாச்சியார் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு தடவை பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஜெயிக்க முடிஞ்சுது. ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. ஆனால் இவங்களும் சொல்லும்போது சொன்னது ஜம்பதீப பிரகடனமா அந்த இது அது வந்து முதல் தடவை இந்த கூட்டணி இப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவர் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்காரன் இருக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில்லையும் அதுக்கப்புறம் வந்து இங்கே திருச்சி மலைக்கோட்டை அந்த சோர்லையும் கொண்டு போய் போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. என்னன்னா இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் பிரகடன மாதிரி அப்போ அதில் வந்து எல்லாத்தையும் கால்ஃபார் பண்ணும்போது நிறைய நம்ம ஆளுகளாம் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அதனால் ஜாதி மதம் பேதம் இந்தியன் கிறிஸ்டின் முஸ்லீம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவன் பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனை நம்ம எதிர்க்கணும். அதனால் இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நீ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் எடுத்து அவ்வளோ தைரியமாக வந்து ஒரு போர் பிரகடனம்னு சொல்லி போஸ்ட் விட்டிருக்காரு. அது பிரிட்டிஷ்காரனுக்கே ஷாக்காக இருந்திருக்கு. அதில் வந்து கீழே வந்து அப்போவே அவர் வந்து இப்படிக்கு கீழ்ப்படிதல் உள்ள தங்கள் வேலைக்காரன் சின்ன மருது பாண்டி அப்படின்னு சொல்லி போஸ்டில் போட்டிருந்தாரு. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை எதுக்கும் போது எவ்வளோ இதோடு இருந்திருக்காங்க. ஆனால் யாரும் எதுக்கும்போது கூட இல்லாதனால வந்து எல்லாம் ஒத்துமையாக சேர முடியாதனால அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 1801 அக்டோபர் 24 to 27 அந்த 3 நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு திருப்பத்தூரில் வந்து மகன்கள் பேரன்கள் இன்னும் சொந்த பந்தம் அப்படிங்கிறவங்கள 3 நாள் வந்து கண்டினியூஸாக 530 பேரை வந்து தூக்கில் போட்டு இது பண்ணாங்க. என்னென்னா அது தூக்கில் போடுறது பார்த்தா தான் மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சின்ன மருது பையன் 17 வயசு பையன் அவனும் அவங்க கூட ஒரு 73 பேர் வந்து கைது பண்ணி மலேசியாவில் பினாங்கில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. அந்த பையனும் வந்து 20 வருஷம் கழித்து ஜெயிலேருந்து வந்து அது என்னென்ன பாருங்க அவனுக்கு ஒரு பெக்யூலியரான பனிஷ்மெண்ட்டு. அவனை ஏன் அங்கே கொண்டு உடச்சி இங்கே எல்லாரையும் கொண்ட மாதிரி கொள்ள வேண்டியது இல்லை. அவன் நாட்டை நினச்சி என் நாட்டை எப்போ பார்க்க போகிறேன்னு அவனுக்கு அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவனுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி 20 வருஷம் கழித்து அந்த ஆள் மறுபடியும் திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இறந்துருக்கார், இந்தியாவில் வந்து இறந்துருக்கார். இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ இது இருக்குது. இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனோம்னா நிறையா அவங்களுடைய இதில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி இவர் நாடகத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக அதை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு தான் அவையார் பாடினது இருக்குல்ல, திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க. இந்த கடுகி தொலைத்து அணுவை தொலைத்து கடுகி தொலைத்து
குறுக தடித்த குரல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா தான் அவருக்கு இருக்கும். அதை வந்து இவர் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பாருங்க அந்த மியூசிக்கு அது இது எல்லாமே வந்து எல்லாம் போனது ஏதோ ஒரு எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஹங்கேரி அந்த மியூசிஷியன்ஸ் அவங்களெல்லாம் காமிச்சாங்க. ஸோ எவ்வளோ பேர் வச்சு எவ்வளோ சிறப்பாக வந்து அந்த மியூசிக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இது அவசியம் வந்து நம்ம ஆள் எல்லாருமே பார்க்கணும். ஸோ 7ஆம் தேதி இது சிறப்பான முறையில் எங்கே நடக்குதுங்க, நம்ம லேடி ஆண்டாள் இதில் அதில் நடக்குதுன்னு சொன்னாங்க. அநேகமாக இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக ஏற்கனவே அவர் பண்ணது 2மே ஹிட் ஆகிடுது. இதில் மருது சகோதரர்கள் மருது இருவர் அப்படிங்கிறது வந்து நிறைய பொட்டன்ஷியல் உள்ள நிறைய மேட்ரு இருக்குது. ஸோ அதில் இருக்கிறதுலே பெட்டரான விஷயங்களாம் வந்து செலக்ட் பண்ணி அதை தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்தோடனே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இங்கே வந்து பேசுகிறத பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எவ்வளோ கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல வேலை இது மிஸ் பண்ணல, நம்ம கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞனை வந்து அவங்க குடும்பத்தையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவங்களும் இருந்துருக்குறாங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா இவங்க பேர் சொல்கிறாங்க, சித்திரான்னு சொல்கிறாங்க, காவியான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரையா சொல்லும்போது எல்லாம் இருட்டுக்குள்ளேயே இருக்குன்னா இப்படி இப்படி எட்டியே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திக்கலாம். பத்திரிகையாளர்கள் அவங்க இன்னைக்கு 50 வருஷமெல்லாம் எனக்கு வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா அதுக்கு பத்திரிகை நண்பர்களுடைய உதவி தான் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. ஸோ இது அவங்க வந்து சிறப்பான முறையில் வந்து இதுக்கு வந்து அவங்க ஒரு உற்சாகம் விதத்தில் விமர்சனங்களை கொடுத்து இதை பெரிய லெவலில் எடுத்து போவாங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இந்தியாவில் இது பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதுவும் வந்து உலகம் பூரா போய் எல்லா இடங்களையும் வந்து இது பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.